வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, குடி ஒரு பிரச்சனையா, இந்த குடி பிரச்சனையிலேருந்து நம்ம எப்படி வெளியே வருது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். கண்டிப்பான முறையில் குடி ஒரு பிரச்சனையானால் கண்டிப்பான முறையில் பிரச்சனை தான். யாருக்கெல்லாம் பிரச்சனை அப்படின்னா, அளவுக்கு அதிகமாக மது அருந்துறவங்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை. அளவு கம்மியாக லிமிட்டாக அந்த அளவோடையே போயிட்டுருக்கிறவங்களுக்கு அது ஒரு பிரச்சனையே கிடையாது. அதாவது பார்த்திங்க அப்படின்னா, கொஞ்சோன்னு குடிப்பழக்கத்தில் ஆரம்பிக்கிற ஒரு கட்டத்தில் எவ்வளோ குடித்தாலும் கொண்டான்னு வாங்கி குடிச்சிக்கிட்டே இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. சரி, அவங்க என்ன மாதிரி ஆட்கள், என்ன மாதிரி கேரக்டரு, ஏன் இப்படியெல்லாம் குடிக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பான முறையில் அவங்களுடைய குணாதிசயம், மனோபலம் எல்லாமே ஒரு குடிக்க அவங்களுக்கு பலவீனம் அடைஞ்சிடும். அந்த மாதிரி ஒரு கேரக்டராக தான் இருப்பாங்க. தொடர்ந்து அவங்க குடியினால் நிறைய பாதிக்கப்பட்டு, அவங்க குடும்பமும் பாதிக்கப்பட்டு, அவரும் பாதிக்கப்பட்டு, அவர் உடல் ரீதியான பிரச்சனைகள் ஆகி, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைக்கு ஆளாகி அவர் ஒன்றுமே இல்லாமல் டோட்டலாக அவுட் ஆகக்கூடிய வரைக்கும் ஒரு சூழ்நிலைக்கு உருவாருங்க. இன்றைக்கி எவ்வளோ பேர் இளம் வயதில் இறந்துடுறாங்க. அதாவது 35 வயசு, 30 வயசு, 40 வயசு இந்த மாதிரி ஸ்டேஜ்லேயே அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கு, பல பிரச்சனைகள் இந்த குடியினால் அவங்க இறந்துடுறாங்க. இந்த பழக்கத்திலேருந்து அவங்க வெளியே வர முடியுமா அப்படின்னா, கண்டிப்பாக வர முடியும், நிச்சயமாக வர முடியும். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர், அவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பயங்கரமான ஒரு குடிப்பழக்கம் உள்ளவர் தான். அவங்க ஃபேமிலியில் திருமணம் செஞ்சு வச்சா இந்த குடிப்பழக்கம் சரியாயிரும் அப்படின்னு நினச்சி அவங்களுக்கு திருமணம் பண்ணி வச்சுட்டாங்க. திருமணம் பண்ணி வச்சுமே அவர் அந்த குடிப்பழக்கத்துலேருந்து வெளியே வரல. அவர் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா குடிக்கிறாரு. ஃபேமிலியில் இதனால பெரிய பிரச்சனைகள் உருவாகிட்டே இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஃபேமிலியில் உள்ளவங்க அவங்க அம்மா வீட்டுக்கு அடிக்கடி கோச்சு போக, இவர் சண்டை போட, போலீஸ் ஸ்டேஷன் போக, இப்படியே மாறி மாறி பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்கும். கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு ஒரு குழந்தை குட்டி கூட கிடையாது. ஆனால் அந்த பொண்ணு டைவர்ஸ் வாங்கிட்டு போயிடுச்சு. இதுதான் பிரச்சனை. டைவர்ஸ் வாங்கிட்டு போயிடுச்சு. அவங்க ஃபேமிலி பிரிஞ்சிருச்சு. திரும்ப எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க, கெஞ்சி பார்க்குறாங்க, கூத்தாடி பார்க்குறாங்க. எத்தனை லட்சம் கோடி கொடுத்தா கூட உங்கள் பையனோட என்னால் குடும்பம் நடத்த முடியாது. இவர் முழுக்க குடியாரன். என் பிள்ளைகளை கொண்டு இந்த குடியாரன் கையில் கட்டி கொடுத்து எங்கள் பிள்ளையோட வாழ்க்கையை நீங்கள் வீணாக்கிட்டாங்க. அதுக்கு எங்கள் பிள்ளை எங்கள் வீட்டிலே சேஃப்டியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க டைவர்ஸ் கொடுத்துட்டாங்க. டைவர்ஸ் வச்சு போலீஸ் ஸ்டேஷனாக போய் அவங்களுக்கு பிரச்சனையாகி வெளியே வந்துட்டாங்க. ஸோ இவர் திரும்பவும் மனைவியே போயிடுச்சு. குடிப்பழக்கத்தினால தான் போச்சுன்னு பயங்கரமாகவே சொல்லிட்டாங்க. ஆனாலும் இவர் திரும்ப அந்த குடிப்பழக்கத்தை விடலை. திரும்ப அதை நினச்சி குடிக்கிறேன்னு சொல்லி திரும்ப குடிச்சிக்கிட்டே இன்னும் கூட கொஞ்சம் பெரிய குடிகாரன் ஆகிறாரு. ஒரு காலகட்டத்தில் அவங்க ஃபேமிலியில் எல்லாருமே ஒதுக்கி, எல்லாருமே தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு மனிதன் மாதிரி ஆயிட்டார். எல்லாருமே ஒதுக்கிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கட்டத்துக்கு வந்துட்டார். அவங்க அண்ணன் வீட்டுக்குள்ளே விட மாட்டுறாரு, அவங்க தம்பி வீட்டுக்குள்ளே விட மாட்டுறாரு, அவங்க அம்மா வீட்டுக்குள்ளே விட மாட்டுறாங்க, அவங்க அப்பா விட மாட்டுறாரு. இந்த அளவுக்கு எல்லாருமே அவரை ஒதுக்குற ஸ்டேஜுக்கு வந்தார். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா இடத்துலையுமே போகிற இடம் பூரா அவமானம், அசிங்கத்தை தேடித்தருது. ஒரு குடிச்சிட்டு நிம்மதியாக வீட்டில் இருந்தோம் கொண்டோம் சாப்பிட்டோம்னா கூட இவங்க ஒரு பிள்ளையை பெற்றுட்டோம் நம்ம சாப்பாடு போட்டுக்கிட்டு இருப்போம்னு போட்டுருவாங்க. ஆனால் இவங்க தொடர்ந்து எங்கிட்டாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துடுறாரு. யாரையாச்சும் ஏதாவது வம்பிழுத்துறாரு, ஏதாவது ஒரு ப்ராப்ளம், ரோட்டில் விழுந்து கிடக்கிறாரு, ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கார். இந்த மாதிரி ஒரு கட்டத்தில் போய் கடைசியில் தனிமரமாக ஒரு தனி மனிதனாக பைத்தியம் பிடிச்ச மாதிரி ரோட்டில் சுற்றக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டார். 5 ரூபா கொடுங்க, 10 ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லி சாப்பிட காசு இல்லை, அதுக்கு போகணும் இதுக்கு போகணும், ஒரு 10 ரூபா 20 ரூபா இப்படிமா வாங்கி ஒரு திரும்ப அந்த குடிக்காக தான் இந்த பணம்லாம் 5-10 வசூல் பண்ணி குடிக்க ஆரம்பிச்சிடாரு. இந்த மாதிரி ஒரு கட்டத்துக்கு போயிட்டார். அந்த மனிதனுக்கு ஒரு ஸ்பார்க் ஆச்சு. என்ன ஆச்சு அப்படின்னா, அவர் குடி பழக்கத்திலேருந்து வெளியே வந்த ஒரு மனிதனை சந்திக்கிறாரு. சந்தித்த உடனே அவர்கிட்ட பேசுகிறாரு. ஏன்டா இப்படி இருக்க, இதில் உனக்கு குடிய விருப்பமாக இருக்காடா, இவ்வளோ பிரச்சனையில் நீ இருக்கிய அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த நபர் ஆமாம் நான் குடிய விடுறதுக்கு எனக்கு விருப்பம் இருக்குது, ஆனால் என்னால் முடியலை, கையெல்லாம் நடுங்குது, இந்த மாதிரினா சொல்கிறாரு, மனப்பதட்டமாக இருக்குது அப்படின்னு. உடனே அவர் ஒரு ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போய் ரெக்கவர் பண்ணி திரும்ப உங்களை அவங்க ஃபேமிலியிலையும் பேசி, இனிமேல் இவன் குடிக்க மாட்டான், அவனை வீட்டுக்குள்ளே விடுங்க, அவன் ரோட்டில் திருறான், போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுவாங்க, யாரும் தப்பாக நினச்சி ஏதாச்சும் இது பண்ணிடுவாங்க, அதனால் நீங்கள் வீட்டில் சேர்த்துங்கன்னு சொல்லி அவரை கொண்டு வச்சு, அதுக்கப்புறம் மாதிரி இவர் இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டார், இவர் குடியிலேருந்து வெளியே வரணும்னு ஆசைப்படுறாரு, நாங்கள் உதவி பண்ணுறோன்னு சொல்லி அந்த நபர் சொல்லி அவங்கள ஒரு அமைப்பு இருக்குது அந்த குடியிலேருந்து வெளியே வர்றதுக்கு. அந்த அமைப்பிட்ட சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அதில் ஜாயின் பண்ணி விட்டு அவங்கள அந்த பிரச்சனைலேருந்து வெளியே கொண்டு வர்றாங்க. வெளியே கொண்டு வந்தோன்னே ஒரு 3 வருஷம் 4 வருஷம் குடிக்காமல் இருந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறமேல் இவருக்கு ஒரு நல்ல லைஃப் வாழ்கிறாரு, ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறாரு, கரெக்டாக இருக்கார்.
அப்படின்ற விஷயமெல்லாம் தெரிஞ்ச உடனே அவங்களுக்கு திரும்ப இன்னொரு மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இன்னொரு மேரேஜும் முடியுது. அந்த வாழ்க்கை நல்லபடியாக போயிட்டுருக்கு. இன்றைக்கி ஒரு நல்ல நிலைமையில மனிதன் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. இது நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, இதை வந்து அவங்க முதல் மனைவியே யோசிச்சிருக்கலாம். ஒரு சின்ன ட்ரை பண்ணியிருக்கலாம். அவங்க குடும்பத்தார் ட்ரை பண்ணியிருக்கலாம். ஆண்டவனாக பார்த்து ஒரு வரப்பிரசாதம் மாதிரி அவருக்கு ஒரு நண்பரை சந்திக்க வச்சு, அந்த நண்பர் மூலியமாக இந்த விஷயம் கிடச்சிருக்கு. அவருக்குமே வந்து இந்த குடியினால் எனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவர் மனப்பூர்வமாக ஒத்துக்கிற அளவுக்கு அவருக்கு பாதிப்புகள் அதிகம். என்ன பாதிப்புனா, மன ரீதியான பாதிப்பு, பொருளாதார ரீதியான பாதிப்பு, அவமானம், அசிங்கம் இதெல்லாம் பட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் அவர் ஒரு மனநல இருப்பமா சாபமா, நமக்கு குடும்பமும் வெறுத்துருச்சு, வெளியில் உள்ளவங்களும் நம்மளை வெறுத்துட்டாங்க அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு போனப்போ அவர் உள்ளுக்குள்ளே ஒரு விருப்பம் இருந்திருக்கு. ஆண்டவனாக ஒரு மனிதரை சந்திச்சிருக்காங்க. அந்த மனிதரை சந்தித்தவொடனே அவர் இந்த விஷயத்துலேருந்து வெளியே வந்த ஒரு மனிதராக இருந்தோம். இவர் பேச்சு அவர் கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து, பரவாயில்ல நீங்களும் அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இருந்தால் வெளியே வந்திருக்கீங்களா, இதனால் வர முடியுமா, வந்தால் ஒரு நல்ல லைஃப் வாழலாமா அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இவங்க அந்த இதில் வந்து அவர் அட்ராக்ஷன் ஆகி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் நடந்து மாறி இருக்கு. இதை ஏன் நாமளும் செய்யக்கூடாது? அதாவது ஒரு மனிதன் ஒரு வீட்டில் ஒரு குடியாரம் இருக்கான்னா, அந்த குடியார மனிதனை திருத்தறதுக்கு நாம ஏன் ஒரு முயற்சி பண்ணக்கூடாது? எவ்வளோ விஷயத்துக்கு ட்ரை பண்ணுறோம். அதுக்கு ஏன் இன்றைக்குள்ள காலகட்டத்தில் எவ்வளோ விழிப்புணர்வு இருக்குது, எவ்வளவோ இந்த நெட்டில் போட்டு பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வருது. அது மூலமாக இதில் என்ன சக்ஸஸ்ன்னு இருக்குது, இவங்களை எப்படி நம்ம இதிலேருந்து வெளியே கொண்டு வரலாம் அப்படின்னு நம்ம ஏன் யோசிக்கக்கூடாது? அந்த மாதிரி யோசிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் இவன் குடிச்சிட்டான், குடியாரன் ஆகிட்டான், ரொம்ப மோசமாக இருக்கான், இவனால் எல்லாருக்கும் பாதிப்பு, இவனை அப்படியே கைகழி விடுவோம் அப்படின்னு விடாமல் அவங்களுக்கும் நீங்கள் ஒரு முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் உங்களுக்கு அந்த மனிதரும் திரும்ப ஒரு நல்ல வாழ்க்கைக்கு வந்து இந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழலான்றது உண்மையான ஒரு விஷயம். இதுக்கு நிறைய சான்றுகள் இருக்குது. இது போக பார்த்தீங்க அப்படின்னா, நான் குடிக்கிறேன், எனக்கு பிரச்சனை இருக்குது, என்னால் என் குடும்பமும் பாதிக்குது, எனக்கும் பாதிப்பு இருக்குது, ஆனால் இந்த குடியை விட்டு என்னால் வெளியே வர முடியலை, ஆனால் எனக்கு விருப்பம் இருக்குது அப்படின்ற நினைக்கிறவங்க கீழே நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பான முறையில் 10 பைசா செலவு இல்லாமல் இலவசமாக உங்களுக்கு அந்த பழக்கத்துலேருந்து வெளியே வர்றதுக்கு உண்டான ஆப்ஷன்ஸ் எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுக்க தயாராக இருக்கோம். இது போக, அப்பா இவர் குடிக்கிறாருப்பா, பெரிய பிரச்சனையாக இருக்குது, குடும்பத்திலே நிறைய பிரச்சனை இருக்குது, நீங்கள் சொன்ன அந்த நரக வேதனை எல்லாமே நாங்கள் அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கோம், ஆனாலும் இவர் வந்து நான் குடியாரன்னு ஒத்துக்க மாட்டுறாரு, ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கோ இதை விட்றதுக்கு ஒரு முயற்சி எடுப்போம்டான்னு சொல்லி கூப்பிட்டு பேசினாலும் நம்மளை எரிஞ்சு விழுகிறாரு, பேசுகிறாரு, நம்மக்கிட்ட வந்து அவர் அவாய்ட் பண்ணி போகிறாரு அப்படின்ற மாதிரி இருந்தால் இவரை எப்படி திருத்துறது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பான முறையில் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இவருக்கும் வழி இருக்குது. எப்படி இருக்குன்னா, இவர் வந்து ஒரு ஹோமில் வச்சு இவங்களுக்கு டாக்டர் சப்போர்ட்டு, மெடிக்கல் சப்போர்ட் இது எல்லாமே கொடுத்து சாப்பாடு இது எல்லாமே பண்ணி அவங்களுக்கு வந்து இந்த விருப்பத்தை வர வைக்கிறதுக்கு, அதாவது நான் மதுப்பழக்கத்தில் இருக்கேன், என்னால் நானும் சரி என்னை சுற்றி உள்ளவங்களும் ரொம்ப பாதிக்கிறாங்க அப்படின்றத அவரை புரிய வச்சு அவருக்கு ஃபுல்லாக கவுன்சிலிங் கொடுத்து இதிலேருந்து ஒரு 3-4 மந்த்ஸ் ஆகும். அவங்க நல்லா கவுன்சிலிங் கொடுத்து, ஆமாம் நான் குடியாரன் தான், எனக்கு இது பிரச்சனையாக தான் இருக்குது, இதை விட்டு வெளியே வந்தால் நான் நல்ல லைஃப் வாழலாம் அப்படின்ற விஷயத்தை அவரை உணர வச்சு அவருக்கு அந்த விருப்பத்தை கொண்டு வந்து அதுக்கப்புறம் அவரை நம்ம ரெக்கவர் பண்ணி கொண்டு வரலாம். இதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதுக்கு இந்த மெடிக்கல் செலவு, தங்குற வசதி, இந்த மாதிரி விஷயங்களுக்குனா சின்ன சின்ன செலவுகள் ஆகத்தான் செய்யும். அதை நம்ம பண்ணித்தான் ஆகணும். இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸு தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா, குடியினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அவங்க குடும்பத்தார் சேர்ந்தவங்க யாராக இருந்தாலும் சரி இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு ஜஸ்ட்டு ஒரு சின்ன வாய்ப்பு கொடுங்க. அவங்க அதிலேருந்து மீண்டு வரதுக்கு உண்டான வாய்ப்பை கொடுங்க. தொடர்ந்து வந்து அவங்க நல்லா மீண்டு வந்துட்டாங்கன்னா நல்ல லைஃப் வாழ்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதை நீங்களே உணர்ந்து சொல்லுவீங்க. தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. தேங்க்யூ மக்கள்.